வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த வீடியோவில் போட போகிற வீடியோ வந்து மிக முக்கியமான வீடியோமாக இருக்கும். இது வந்து புதிய ஒரு ட்ரை பண்ணியிருக்கேன், புதுசாக ஒரு வீடியோ ட்ரை பண்ணியிருக்கிறேன். அதாவது எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் இப்போ யூஏயில் இருக்கேன். யூஏயில் வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் டெய்லி வந்து கொண்டிருக்குது. ஸோ அந்த அதையும் வந்து இந்த ஜுடிஷியலில் ஒரு வீடியோவாக போடலாம்னு சொல்லி எதிர்பார்த்துருக்கேன். ஸோ வீடியோ இல்லாமல் ஃபோட்டோஸை வந்து வீடியோவாக மாதிரி மேக் பண்ணி அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஸோ விரும்பினாக்கள் நீங்கள் உங்கள் நாடுகளிலிருந்து விண்ணப்பிக்கலாம். அதுக்கான தகுதியான ஆக்கள் கேட்க உங்களுக்கான இந்த வேலை வாய்ப்புகளுக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ முதற்கட்டமாக இந்த வீடியோவில் வந்து 10 வேலை வாய்ப்புகளை நான் இங்கே சொல்ல போகிறேன். மிக முக்கியம் முதலாவது வேலை வாய்ப்பாக டாக்குமெண்ட் கண்ட்ரோலர்னு சொல்லி ஒரு வேலை வாய்ப்பு ஒன்று இருக்குது. யூஏயை பொறுத்த வரைக்கும் இது வந்து லேண்ட்ஸ்கேப் இண்டஸ்ட்ரியில் இப்போ நீங்கள் நம்ம நில அளவையாளர் திணைக்களம் மாதிரி இங்கேயும் வந்து இருக்குது. ஸோ லேண்ட்ஸ்கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் வந்து 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறார்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு பொருத்தமானதாக இருக்கும். அதே மாதிரி ரெண்டாவது வேலை வாய்ப்பாக இருக்கிறது சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ். இதை பொறுத்த வரைக்கும் ஃபர்னிச்சர் ஷோரூம் ஒன்றுக்கான வேலை வாய்ப்பு கால் பண்ணியிருக்கு. இதுக்கான வெப்சைட் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது HRD@ebonit.ae என்ற வெப்சைட்டில் மொபைல் நம்பரும் இருக்குது. நீங்கள் கண்டக்ட் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் யூஏயில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் இதை கண்டக்ட் பண்ணுங்கள். இதுக்கான பேசிக்காக இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 2 இயர்ஸுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்னிச்சர் ஷோரூமில் வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் 2 இயர்ஸும் ஸ்ட்ராங்கான கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் உங்களுக்கு இருக்கும்னு சொன்னால் உங்களுக்கு அந்த துபாயின் டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் அது அடிஷனல் அட்வான்டேஜாக கருதப்படும். மெண்டட்டரி சொல்லப்பட்டிருந்தாலும் அதனால் அடிஷனலாக கருதப்படும். துபாயில் இருக்கிறவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னு சொன்னால் அவங்க இதை பார்த்து பயனடைஞ்சு கொள்ளுவாங்க. அதே மாதிரி இதுக்கான சாலரிஸ் அக்கமெண்டேஷன் இது எல்லாமே கம்பெனியால் ப்ரொவைட் பண்ணப்படும். அதே மாதிரி வந்து உங்களுக்கான பெனிஃபிட் கம்பெனியில் நீங்கள் உங்களுடைய சேல்ஸை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் பர்ஃபார்மன்ஸுக்கு அடிப்படையில் இந்த கம்பெனியில் வந்து உங்களுக்கான சேலரிகள் வழங்கப்படும். வேறு ஆரம்பத்தில் வந்து ஒரு 3,000-4,000 ரூபாய்க்கான சம்பளத்தை நீங்கள் கோர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதற்கு அடுத்த கட்டமாக இருக்கிறதா இது வந்து மல்டிபிள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கிடச்சிருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அல் தவிலியா ஸ்டேட்ஸ் அபுதாபியில் தான் இதுக்கான வேலைவாய்ப்புக்கு கால் பண்ணியிருக்குது. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எவ்ரி சாட்டர்டே நீங்கள் 10 to 2 o'clock வரைக்கும் பின்வருமான வேலைவாய்ப்புகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதில் மிக முக்கியமாக கார்பெண்டர், டைல் மேசன், அதே மாதிரி ஸ்டீல் ஃபிக்ஸ்டர், அதே மாதிரி பிளாக் பிளாக் மேசன்ஸ் பர்சன்ஸ் இவங்க வந்து இருக்குன்னு அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து லேபர் கேட்டகரியில் இருக்கிற லேபர் கேட்டகரிக்குள்ளே வேலை செய்யணும்னு சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு இருக்குமா இருந்து சொன்னால் நீங்கள் இதுக்கான விண்ணப்பம் செய்யலாம். ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கு வந்து எல்லா கண்ட்ரியில் இருக்கிற ஆக்களையும் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. உங்களை வந்து நீங்கள் உங்களோட நாடுகளில் இருந்து இதுக்கான வேலை வாய்ப்புகளுக்கான அப்ளிகேஷன் போடலாம். இதில் வாட்ஸ்அப் நம்பர் தந்திருக்கணும். 056994787 நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னு சொன்னால், அல்லது 056994787 நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்னு சொன்னால் நீங்கள் கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம். அதன் மூலம் உங்கள் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான இந்த வேலை வாய்ப்பை நீங்கள் பெற்றுக்கொள்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் இதற்கான சம்பள ரேட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் குறைந்தது வந்து 1,500 திராம்லேருந்து 2,000 திராமுக்குள்ளே நீங்கள் நார்மலாக லேபர் கேட்டகரிக்குள்ளே வேலை எடுக்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி இதற்கான சம்பளம் வந்து இன்னும் கூடும். அதே மாதிரி ஸ்டீல் ஃபிக்ஸ் பண்ணுற ஆக்களுக்கு, அதே மாதிரி வந்து டைல்ஸ் மேசன்ஸுக்கு பொறுத்து அல்லது பிளாக் மேசன்ஸுக்கு வந்து இன்னும் சம்பளம் கூடவாக இருக்கும். இதற்கு அடுத்த கட்டமாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த வேலையை வந்து லொஜிஸ்டிக் பக்கம் வேலை செய்கிறதுக்கு விரும்புகிறார்கள், அதாவது வேலையை எதிர்பார்த்துருக்கிறார்கள். இது வந்து பொருத்தமாக இருக்குது. லொஜிஸ்டிக் கோஆர்டினேட்டர் என்று சொல்லப்படுற இந்த வேலை கேட்டகரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். வந்து career.indoguna.dubai@ae என்ற வெப்சைட்டுக்கு நீங்கள் உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணலாம். அதே மாதிரி வந்து இங்கே இதுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஒரு 2 இயர்ஸுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இந்த 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து உங்களுடைய கண்ட்ரியில் இருக்கிற லொஜிஸ்டிக், அதே மாதிரி கஸ்டம்ஸில் வந்து ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸோட துபாயில் ஒர்க் பண்ணி இருந்தால் அல்லது வந்து ECC கண்ட்ரியில் ஒர்க் பண்ணி இருந்தால் அடிஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் இந்த கம்பெனிக்குள்ளால் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுவும் வந்து உங்களுக்கான அக்கமடேஷன், அதே மாதிரி ஃபுட், இது எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும். இங்கே வந்து மெயினாக எதிர்பார்க்குற வந்து நீங்கள் ஏற்கனவே வந்து கஸ்டம்ஸில் ரிக்வஸ்ட் பண்ணப்படுற லொஜிஸ்டிக்கில் இருந்து ரிக்வஸ்ட் பண்ணப்படுற எல்லா எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கான டாக்குமெண்ட்ஸஸ், அதே மாதிரி ஃப்ளைட் சார்ஜஸ், ஏஆர் காகோ காகோன்ற இது எல்லாமே வந்து செய்யக்கூடிய தெரிஞ்சிருந்தால், ஃபோர்ட்டில் வேலை செய்கிறதுக்கான ஏர்போர்ட், அதே மாதிரி வந்து துபாய் ஃபோர்ட்டில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்காக விருப்பம் இருக்கிறார்கள் வந்து இந்த லொஜிஸ்டிக் கோஆர்டினேட்டர் என்ற வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்படி அப்ளை பண்ணிக்க உங்களுக்கு அந்த வேலையும் வந்து கொஞ்சம் என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். இதுக்கு வந்து சாலரிஸ் வந்து பார்த்திங்கன்னா குறைந்தது ஒரு 5,000 திராமுக்கு மேலே நீங்கள் எடுக்கலாம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதே மாதிரி வந்து லாஜிஸ்டிக் கோஆர்டினேட்டர் ஃபீல்டில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு நாலேஜ் இருக்குதுன்னு சொன்னால், தியரிக்கல் நாலேஜும் இருக்குதுன்னு சொன்னால்
நீங்கள் கூட சிவியை வந்து இங்கே இந்த வீடியோவில் காணப்படுற இந்த வெப்சைட்டுகளை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னு சொன்னால், இந்த இமெயில் அட்ரஸுக்கு நீங்கள் மெயில் பண்ணிங்கன்னு சொன்னால், நீங்கள் சூட்டபிளான ஆளாக இருக்க உங்களுக்கான கண்டக்ட் நம்பர் உங்களை வந்து அவங்க கண்டக்ட் பண்ணி அதுக்கான வேலை வாய்ப்புகளை உங்களுக்கான அடுத்த கட்டத்தை வந்து எடுத்துருவினா. இதுக்கு அடுத்த கட்டமாக அதே கம்பெனியில் தான் இன்னொரு வேலையும் கால் பண்ணப்பட்டிருக்குது. ப்ரொக்யூமெண்ட் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லப்படுற ஒரு வேலை வாய்ப்பு உண்டு. இந்த ப்ரொக்யூமெண்ட் எக்ஸிக்யூட்டிவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இது வந்து பர்ச்சேசிங்கோடு சம்மந்தப்பட்ட பர்ச்சேசிங் அண்ட் இன்வென்ட்ரியோடு சம்மந்தப்பட்ட ஒரு வேலை வாய்ப்பு. இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிக முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கிறது வந்து பிளான் பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணணும், பிளான் பண்ணணும், இன்வென்ட்ரியை மேனேஜ் பண்ணணும், ஆர்டர்ஸ் வந்து கஸ்டமர்ஸ் இந்த வார ஆர்டர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணக்கூடிய மாதிரியும், அதே மாதிரி பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்க வந்து கமர்ஷியல் நெகோஷியேஷன் சொல்கிறது, நீங்கள் அந்த சப்ளையர்கிட்ட வந்து கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி குறைஞ்ச விலையில் வாங்குறது, அதே மாதிரி சப்ளையரோட வந்து நல்ல ஒரு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் ஒன்று சப்ளையர் ரிலேஷன்ஷிப் ஒன்று பெட்டராக வச்சுக்கொள்கிறது. இப்படியான ஸ்கில் இருக்கிற ஆக்கள் வந்து நீங்கள் உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து அதே சேம் கம்பெனி தான், ஏற்கனவே நான் சொன்ன அதே வெப்சைட் தான், அந்த இதுலேயும் அதே வெப்சைட் நான் தந்திருக்கேன். ஸோ இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த வெப்சைட் ஏற்கனவே நான் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள், careers@INDO GUNA-dubai.aeன்ற இமெயில் அட்ரஸுக்கு நீங்கள் மெயில் பண்ணிக்க உங்களுக்கான அந்த வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்ளலாம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பர்சனல் அட்ரஸும் தந்திருக்கேன். ஸோ அதுக்கும் நீங்கள் மெயில் பண்ணி உங்களுக்கான வேலை வாய்ப்பு எடுத்துக்கொள்ளலாம். இந்த கம்பெனியையும் இது ஒரே கம்பெனியின் வழியாக இங்கேயும் வந்து உங்களுக்கான அக்கமடேஷன் ஃபெசிலிட்டிஸ், அதே மாதிரி வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும். லொஜிஸ்டிக் ப்ரொக்யூமெண்ட் சைட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் வந்து அதிகமாக இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் நாலேஜ் வந்து அதிகமாக தெரிஞ்சிருக்கணும். அதோடு சம்மந்தப்பட்ட மாதிரியான இன்னொரு விடயம் தான் இந்த கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டும் அதிகமான விடயங்களும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொன்னால், லைக் உங்களோட ஸ்டடீஸ் நாலேஜுக்கு மேலதிகமாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் இந்த ஃபீல்டில் வந்து நல்ல ஒரு இதில் எடுத்துக்கொள்ளலாம். நல்லபடியாக அந்த ஃபீல்டை வந்து தெரிவு செஞ்சு கொண்டு போகிறதுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதுக்கு அடுத்த கட்டமாக மற்ற ஒரு வேலை வாய்ப்பு தான் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா FM சீனியர் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லப்படுறது. இதற்கான வேலைவாய்ப்பை வந்து நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய இமெயில் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா fm.careers@ALGHURAIR.com வெப்சைட் இமெயிலுக்கு தான் நீங்கள் இமெயில் பண்ணணும். இந்த எஃப்எம்னு சொல்லியிருக்க இது ஃபைனான்ஸ் மேனேஜர் இல்லை, இது வந்து ஃபெசிலிட்டிஸ் மேனேஜர்னு சொல்லப்படுகின்ற வேலைவாய்ப்பு. இதற்காக டிகிரி வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் உங்களுக்கான டிகிரி பேச்சுலர்ஸ் டிகிரி ஒன்று இருக்கணும். பேச்சுலர்ஸ் டிகிரி இன் ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்ஜினியரிங் பார்ட்டில், அதாவது சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்கல் இப்படியான இதில் இருக்கணும். அல்லது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் பேச்சுலர் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீல்டு எடுத்துருக்கணும். அதே மாதிரி இதற்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க 5 இருந்து 8 வருடங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்கீங்க. நீங்கள் ஃபெசிலிட்டி ஆப்ரேட்டருக்கான உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா, அதே மாதிரி வந்து ஒரு ப்ரொஃபஷனல் இன்ஜினியரிங் லைசன்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அது வந்து அடிஷ்னல் அட்வான்டேஜாக இருக்கும். இதோட வந்து நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டிய விடயங்கள் வந்து உங்களோட அப்டேட் சிவியை சப்மிட் பண்ணிக்கொள்ளுங்கள். அதே மாதிரி பாஸ்போர்ட்டு காப்பியும் சப்மிட் பண்ணிக்கொள்ளுங்கள். அதோட ரிலேவெண்ட்டான ஏனைய டாக்குமெண்ட்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கான வேலை வாய்ப்பு வந்து மிக விரைவாக இந்த வேலை கிடைக்கும். விசா காப்பி அது ஆப்ஷன் தான், நீங்கள் இங்கே துபாயில் இருந்தால் தான் சப்மிட் பண்ணணும், இல்லாட்டி தேவையில்லை. இதற்கு அடுத்த கட்டமாக இன்னொரு வேலை வாய்ப்பு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சீனியர் ப்ரொக்யூமெண்ட் மேனேஜர்னு சொல்லி. இந்த சீனியர் ப்ரொக்யூமெண்ட் மேனேஜரை பொறுத்த வரைக்கும் ப்ராஜெக்ட் மேனேஜர் இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மினிமம் நீங்கள் 5 வருடத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸ் யூஐயில் இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு அடிஷனலாக இருக்கும். அல்லது வந்து இங்கே சிமிலர் ரோல் இருக்கணும், அதாவது சிமிலராக நீங்கள் உங்களுடைய தாய்நாட்டில் வேலை செஞ்சுருப்பீங்களா இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் இதுக்கான அப்ளிகேஷனை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இங்கே வந்து மிக முக்கியமான ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ப்ரொக்யூமெண்ட் சைட்டில், அதாவது ப்ரொக்யூமெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டெக்னிக்கல் டெக்னாலஜி, அதாவது எலக்ட்ரானிக் ஐட்டங்களை மேனேஜ் பண்ணக்கூடிய மாதிரியான வேலை வாய்ப்பு உண்டு தான். ஆகவே உங்களுக்கான அந்த அப்படியான லார்ஜ் ஸ்கேல் ஆஃப் ப்ராடக்ட் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணக்கூடிய மாதிரி, அதே மாதிரி வந்து லைட்டிங், சவுண்ட் சிஸ்டம் எல்லாமே பார்க்க தெரியுமா இருந்தால் உங்களுக்கு இன்னும் ஒரு அடிஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸாக இது இருக்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பிளானிங் எல்லாம் உங்களுக்கு செய்ய தெரியுமா இருந்தால் பிளானிங் சிஸ்டம், அதே மாதிரி வந்து கோஆர்டினேஷன், எக்ஸிக்யூட்டிவ் அசைன்மெண்ட், லைவிங் ஈவெண்ட்ஸ், இதெல்லாம் ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டோட சம்மந்தப்பட்ட ஒரு கம்பெனின்ற படியால் உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து நான் நினைக்கிறேன் பொருத்தமானதாக இருக்கும். ஆகவே இதற்கான வேலை வாய்ப்பையும் பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கப்படுற ரெஸ்பான்சிபிலிட்டியை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு பட்ஜெட் செய்யக்கூடிய மாதிரி இருக்குமா இருந்தால், அதுக்கான சந்தர்ப்பம் இருந்தால் நீங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம். அதே கம்பெனியில் வந்து இன்னொரு வேலையும் வந்திருக்கு தான், இது வந்து சேல்ஸ் அக்கௌண்ட் மேனேஜர்னு சொல்லப்படுகின்ற இன்னொரு பொசிஷன் கால் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால்
அதாவது யுஏஇ என்று சொல்லப்படல. இங்கே வந்து மிடில் ஈஸ்ட்டில் நீங்கள் வேலை செஞ்சுருக்கணும். துபாய், யுஏஇ, அதே மாதிரி கட்டார், ஓமான், சவுதி அரேபியா, இப்படியான பஹ்ரைன், இப்படியான இடங்களில் நீங்கள் வேலை செஞ்சுருக்கோம். ஜிசிசி கண்ட்ரின்னு சொல்லப்படுகின்ற இந்த அரபு கண்ட்ரிகளில் நீங்கள் எங்கேயாவது வேலை செஞ்சுருப்பீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே உங்களுக்கு அடிஷ்னலாக கருதப்படும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட மெயின் வேலையை வந்து கீ அக்கௌண்ட்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கொள்ளணும். அதாவது மெயினான அக்கௌண்ட்ஸ், அதே மாதிரி நியூ கஸ்டமர்ஸோட ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணிக்கொள்ளணும். அதே மாதிரி வந்து நீங்கள் அவங்களோட ஃபுல் ரெவன்யூ, அதாவது சேல்ஸ் அக்கௌண்ட் மேனேஜர்னு சொல்லி ஏஆர் மேனேஜர்னு சொல்லுவோம், அக்கௌண்ட் ரிசூவல் மேனேஜர். ஸோ இதற்கான அக்கௌண்டிங் தொடர்பான மெயினாக ஐஎஃப்ஆர்எஸ் 15 தொடர்பான நாலேஜ் இருந்துச்சு சொன்னால், அதே மாதிரி நீங்கள் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குமா இருந்தால் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுவும் வந்து ஒரு பயனுள்ள ஒரு வேலை வாய்ப்பு தான். இதற்கு அடுத்த வேலை வாய்ப்பாக இங்கே இருக்கிறது மிக முக்கியமானது சிஎன்சி ஆப்ரேட்டர்னு சொல்லிக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் சிஎன்சி டிசைனர் இருக்கணும். அதாவது கட் ஃபைலில் வந்து அதுக்கான டிசைனராக அவங்களுக்கு நாலேஜ் இருக்குது. அதே மாதிரி கட் 2Ds, அதே மாதிரி ஆட்டோ காட், இப்படியான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கும். விதமான அக்கௌண்ட் இந்த டெவலப்மெண்ட் சாஃப்ட்வேர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு சொன்னாலும் அதுக்கான வேலைவாய்ப்பும் கால் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 3 இயர்ஸுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் யூஏயில் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு நார்மலாக நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்குள்ளே போகிறதுக்கு அல்லது வேலைவாய்ப்பு செய்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. அதோட வந்து ஸ்ட்ராங்கான மிஷின் ப்ராசஸிங் பண்ணக்கூடிய மாதிரி மெட்டீரியல் தொடர்பானது, எக்யூப்மெண்ட் தொடர்பானது நாலேஜ் உங்களுக்கு இருந்தால் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுல எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு யூஸ் இல்லைன்னு சொன்னாலும் முடிந்தளவு உங்களை பயனடைகிற ஆட்களுக்கு கூட ஃப்ரெண்ட்ஸ், அது மாதிரி சொந்தக்காரர் ரிலேஷன்ஸுக்கு நீங்கள் சாப்பாட்டேக்க அவைகளுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதற்கு அடுத்த கட்டமாக இன்னும் ஒரு வேலை வாய்ப்பு தொடர்பான வீடியோ தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து அட்மிஷன் ஆஃபீஸர்னு சொல்லப்படுற இது வந்து ஒரு அட்மிஷன் தொடர்பான அட்மினிஸ்ட்ரேஷன் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ஒர்க் தான். இந்த ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட சிவியை வந்து careers@mywestfront.com அனுப்பினீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவில் காணப்படுற இந்த இமெயில் அட்ரஸ் நீங்கள் வீடியோ உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் சிவிஸை நீங்கள் அனுப்பிக்க சிவிஐயும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்னு சொல்லப்படுற இந்த வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்ளலாம். இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் இதற்கான பேசிக் சேலரியாக நம்மளாக ஒரு 2000 to 2500 3000 இனிஷியலாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு மேலதிகமாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ், அதே மாதிரி உங்களோட நாலேஜஸ் இருக்க பயனுள்ளதாக இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கு நான் கொண்டு வந்த 10 வேலைகள், துபாயில் இருக்கிற 10 எனக்கு தெரிஞ்ச வேலைகளை நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கிறேன். இன்னும் பல்வேறுபட்ட இது தொடர்பான வீடியோக்கள் உங்களுக்கு தேவை என்று சொன்னால் நீங்கள் எனக்கு மோட்டிவேட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி வீடியோ லைக் பண்ணுங்கள். ஸோ லைக் எவ்வளோ வருது, சப்ஸ்கிரைப் எவ்வளோ வருதுன்ற பேஸ் பண்ணி நான் இன்னும் இது தொடர்பான இன்னும் பல்வேறுபட்ட வீடியோக்கள் ஒவ்வொரு நாளும் வார வேலை வாய்ப்புகளில் குறைந்தது 10 வேலை வாய்ப்புகளை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறேன், வீடியோவாக மேக் பண்ணலாம்னு இருக்கிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் தர ஆதரவின் அடிப்படையில் நான் என்னுடைய வீடியோக்களை மேலதிகமாக புதிய வீடியோக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்னு இருக்கிறேன். ஸோ இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி. நீங்கள் அந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. தொடர்ந்து இன்னும் பல்வேறுபட்ட வேலைவாய்ப்பு தொடர்பான வீடியோக்கள், பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்வதற்கு சசி எஸ் கூட இணைந்திருங்கள். நன்றி. இணைந்திருந்த அனைவருக்கும்